ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு தொட்டில் எப்படி கட்டுறது, அப்புறம் வந்து அந்த தொட்டிலில் போடும்போது என்னென்ன நம்ம பார்க்கணும், கவனிக்கணும், எப்படி வந்து குழந்தைய தூங்க வைக்கணுன்ற வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தொட்டில் எப்படி கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் சீலிங்கில் வந்து அந்த யூ வடியில் யூ டைப்பில் இருக்குல்ல அந்த கம்பி வந்து வச்சு தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து எதுக்குன்னா குழந்தைய தொட்டில் போடுறதுக்காகவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அது ஹைட்டாக இருக்கனால ஒரு கம்பியை வந்து 2 பக்கமும் ஹூக் மாதிரி வளைச்சு வச்சுருக்கலாம். இது ரெடிமேடாகவும் கிடைக்குது. இல்லைன்னா வந்து ஒரு கம்பியை வீடு கட்டும்போது கம்பி வளைக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து நம்ம வளைச்சி வச்சுக்கலாம். இது வந்து சேலை. இது வந்து நல்ல காட்டன் சேலை. புது சேலை எடுத்துக்கக்கூடாது. நல்லா யூஸ் பண்ண சேலை, சாஃப்டாக இருக்கிற சேலை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா காட்டன் வேட்டி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து தொட்டில் கட்டுறதுக்குன்னு யூஸ் பண்ணுற அந்த இது பேர் வந்து சரியாக தெரியல. இது வந்து மரக்கட்டையிலையும் கிடைக்குது, சில்வர்லேயும் கிடைக்குது. எல்லா கடையிலையும் வச்சுருப்பாங்க. கயிறு இது வந்து தொட்டில் கட்டுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி கயிறு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து புடவையோட ஒரு எண்டை எடுத்து நம்ம சேலை மடிப்பு வரும் பார்த்தீங்களா, அது மாதிரியே வச்சுக்கணும். ஆனால் ஒரு மடிப்பு வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்தோம். அதாவது ஒரு மடிப்பு பெருசாக, மற்ற எடுக்கிறது எல்லாமே வந்து சின்னதாக எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பெருசாக எடுக்கிற மடிப்பு பக்கம் தான் நம்ம குழந்தையோட தலையை போடுவோம். ஏன்னா தலையும் உடம்பும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடாது. தலை கொஞ்சம் தூக்கி இருக்கணும். அதுக்காக தான் அந்த ஒரு மடிப்பை வந்து பெருசாக எடுத்துக்கிறது. அதை எடுத்து நல்லா வந்து கயிறில் வந்து கட்டிக்கணும். அதே போல் அடுத்த பக்கம் எடுக்கும்போது ஒரு மடிப்பை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி எடுத்துக்கணும். ஸோ இது இது வந்து அடுத்த பக்கம் வந்து ஒரு மடிப்பை வந்து நம்ம கீழே சின்னதாக எடுத்துக்கணும். அப்போனா வந்து உங்களுக்கு குழந்தையோட கால் வரும்போது அது வந்து கீழே வந்துடும். தலை பக்கம் வந்து கொஞ்சம் ஒசரமாகவும், கால் பக்கம் கீழே வந்துடும். ஸோ எப்பயுமே வந்து தொட்டில் வந்து சமமாக கட்ட மாட்டாங்க. கொஞ்சம் தலை இருக்கிற பக்கம் வந்து கொஞ்சம் தூக்கி தான் கட்டுவாங்க. ஸோ அதையும் வந்து நல்லா கயிறில் நம்ம கட்டி வச்சுக்கலாம். ஸோ என்னடா வந்து தொட்டில் வந்து கட்டிலுக்கு மேலே கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து எனக்கு இன்னொரு பெரிய பொண்ணு இருக்குது. ஸோ நாங்கள் படுக்க போகும்போது 3 பேரும் சேர்ந்து படுக்கிறதுக்காக 2 கட்டிலையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து தொட்டில் வந்து கட்டிலுக்கு நேராகவே கட்டிலுக்கு கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கும். அது வந்து ரொம்ப பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து கட்டில் கீழே தான் இருக்கிறதுனால குழந்தை விழுகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆனால் நார்மலாக நம்ம தொட்டில் கட்டுறோன்னா தரையிலேருந்து 1 அடி அளவுக்கு தான் கேப் இருக்கணும். தொட்டிலுக்கும் தரைக்கும் அப்படி தான் வந்து நம்ம தொட்டில் கட்டணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கயிறு இறுக்கியாச்சு. இப்போ வந்து தொட்டில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம முதல்ல குழந்தைய போடும்போது நம்மளோட கல்யாண சேலை, பட்டு சேலையில தான் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா முதல்ல குழந்தைய தொட்டிலில் போடும்போது ஒரு நல்ல நாள் பார்த்து கொஞ்சம் சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு தான் குழந்தைய தொட்டிலில் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தொட்டில் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து தொட்டிலில் கட்டுறதுக்கு ஒரு சின்ன ராட்டினம் மாதிரி விற்கும். இது வந்து எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தை அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் 3 மாதத்துக்கு மேலே தான் அதை கட்டுறோம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு கலர்லாம் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸில் கலரும் எல்லாம் கண்ணு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் அவங்க பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அடுத்து தொட்டிலில் போடும்போது கவனிக்க வேண்டியது முக்கியமானது என்னென்னா, தொட்டில் நீங்கள் கட்டுறீங்கன்னா அதை சுற்றி வந்து அந்த தொட்டிலில் இடிக்காத அளவுக்கு ரொம்ப ஸ்பேஸஸாக இருக்கிற இடத்துல தான் நீங்கள் தொட்டில் கட்டணும். அப்புறம் ஒவ்வொரு தடவை தொட்டில் கட்டிட்டு குழந்தை தூங்குதுன்னா அதுக்கு கீழே வந்து வீடு கூட்டுற விளக்கமாறோ இல்லைன்னா ஒரு ஆணியோ கீழே கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா காற்று கருப்பாக அண்டாமல் இருக்கிறதுக்காக பெரியவங்க சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக அது வந்து இருக்கணும். அப்புறம் தொட்டிலில் குழந்தைய நீங்கள் தூங்குறதுக்கு போடும்போது ஒரு தூன்னு துப்பிட்டு போடுவாங்க. அது எதுக்குன்னா தொட்டிலில் வந்து திருஷ்டி படாமல் இருக்க, குழந்தை வந்து நல்லா தூங்குறதுக்காகவும் எந்த காற்று கருப்பும் அண்டாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படி செய்வாங்க. அப்புறம் இப்போ தொட்டில்லேருந்து குழந்தைய நம்ம தூக்கிட்டோம். தொட்டில் வந்து சும்மா இருக்குன்னா அது வந்து அப்படியே விடக்கூடாது. அதை தூக்கி நீங்கள் கட்டி வச்சிடணும். ஸோ வந்து அதை வந்து அப்படியே தொங்க விட்டுறக்கூடாது. அதை வந்து நம்ம தொட்டிலில் வந்து கட்டி வச்சிடணும். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டு வந்து இதுதான் வந்து நீங்கள் கவனிக்கணும்.
அப்புறம் வந்து குழந்தை எப்படி நம்ம சீக்கிரம் தூங்க வைக்கிறோன்னா, குழந்தை நல்லா அதுக்கு வந்து ஸ்லீப்பிங் ரொம்ப வந்து அது ஸ்லீப்பியாக இருக்குது, குழந்தை ரொம்ப தூங்கி வழியுதுன்னா, நீங்கள் நார்மலா லெஃப்ட் அண்ட் ரைட் ஆட்டுனா போதும். இல்ல குழந்தை தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா, அந்த கம்பு மாரி இருக்கு பார்த்தீங்களா, அது நீங்க மேல தூக்கி விட்டுட்டு, நல்லா நீங்க உருட்டி குடுத்து நீங்க ஆட்டுனீங்கன்னா, குழந்தை சீக்கிரமாவே தூங்கிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.